ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 3 வயசுல அவருடைய அப்பாவை இழக்கிறாரு. நாடக கம்பெனியில் 5 ரூபா சம்பளத்துக்காக வேலைக்கு போறாரு. அதே பையன்தான் தமிழ்நாட்டை 10 வருஷமா ஆண்ட முதலமைச்சர். அவர் இறந்தப்போ 31 ரசிகர்கள் மன வருத்தத்தில் உயிரை விடுறாங்க. யார் அவரு? மக்கள் திலகம் எம்ஜிஆர். 1917 ஜனவரி 17 இலங்கை கண்டி மருதூர் கோபால மேனன் சத்யபாமா தம்பதிக்கு பிறந்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். அவருடைய 3 வயசுல அப்பா காலமாகிறாரு. குடும்பம் கும்பகோணத்துக்கு வந்துச்சு. அம்மா பள்ளிக்கூடம் நடத்தி அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. எம்ஜிஆருக்கு படிப்பு 3ஆம் வகுப்போடையே நின்று போச்சு. வயிற்று பசிக்காக மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில நாடக குழுவில் சேர்ந்தாரு. அண்ணன் எம்ஜி சக்கரபாணியோட சேர்ந்து நாடகத்துல அவர் சேர்றாரு. சம்பளம் மாசம் 5 ரூபா. தெரு தெருவா நடந்து போய் நடிச்சாரு. சாப்பாடு கிடைக்காதத நாட்கள் அவருக்கு நிறையவே உண்டு. 1936 வருஷத்துல சதிலீலாவதி படத்துல சின்ன ரோல்ல நடிக்கிறாரு முதல்ல. அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு 1947 ராஜகுமாரி படத்துல ஹீரோவா அறிமுகமும் ஆனாரு. ஆனா 1950 மந்திரகுமாரி படம் தான் இவருடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர்னா வேற லெவல்ன்ற அளவுக்கு அவர் நடிப்புல போகி நிற்கிறாரு. மலைக்கல்லன், அலிபாபாவும் 40 திருடர்களும், நாடோடி மன்னன், இதுலலாம் அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசரு, அவரே ஹீரோ. ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், பாக்ஸ் ஆஃபீஸை தெரிக்க விட்ட படங்கள் இவர் நடித்த படத்திலேயே. 1953 அறிஞர் அண்ணா கூப்பிட்டு டிஎம்கேல சேர்றாரு. திராவிட நாடு கொள்கை. 1967 டிஎம்கே ஆட்சி. அப்போ எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறமும் அமைச்சரும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சின்ன சச்சரவனால டிஎம்கே விட்டு வெளியே வராரு. 1972 கருணாநிதியோட மோதல், கட்சியை விட்டு சுத்தமாக வெளியே வந்ததுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவருக்கான சின்னத்தை ரெட்டலையாக கொடுக்குறாரு. 1977 எலெக்ஷனில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறாரு முதல் தடவையாக. அதுக்கப்புறம் 1980, 1984 தொடர்ந்து 3 தடவை சிஎம்மாக இருக்கிறாரு. மொத்தம் 10 வருஷம் 6 மாதம் இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில். ஆட்சி காலத்தில் இருந்தப்ப இவர் கொடுத்த திட்டங்கள்லாம் சத்துணவு திட்டம். உலகமே பாராட்டுச்சு அந்த சத்துணவு திட்டத்துக்காக. இலவசமாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்மு, செருப்பு, பாட புத்தகம், இது எல்லாமே ஏழை பிள்ளைங்களுக்காக இவர் இலவசமாகவே கொடுத்தாரு கவர்மெண்ட் ஸ்கூலில். 1984 அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக படுத்த படுக்கையாக இருந்துமே எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒரே முதலமைச்சர் நம்மளோட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மட்டும்தான். மக்களோட செல்வாக்கு அவருக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. 1987 டிசம்பர் 24 அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிட்டாரு. தமிழ்நாடே அன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. 20 லட்சம் மக்களோட இறுதி ஊர்வலம் அவருக்கு நடந்துச்சு. 31 ரசிகர்கள் இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தீ குளிச்சு விஷம் குளிச்சு உயிரையே தியாகம் பண்ணுறாங்க. ரேடியோவில் எம்ஜிஆர் இறந்துட்டார்னு தெரிவித்ததுமே மக்கள்லாம் அவங்களோட அழுகையை நிப்பாட்டாமல் அப்படி அழுகிறாங்க. மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதிக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆரை. அதுலேயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் போட்டிருக்கோம். நடிகராக மக்கள் மனசில் நிரந்தரமாக குடியேறின ஒரே தலைவர் நம்மளுடைய எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் போட்ட சத்துணவு திட்டம் இன்னமும் நிறைய ஏழை குழந்தைங்களை வயிறார சாப்பிட வைக்குது. அவர் மரணத்துக்கு அப்புறமும் வாழ்கிற ஒரே தலைவன் யாருன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.